வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரத்னவேல் பாண்டியனோட குடும்பம் மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. எல்லாருமா சேர்ந்து என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அவங்களுக்கு முன்னாடி நம்ம முந்திக்கணுங்க. இந்த வீடும் ஃபைனான்ஸ் கம்பெனியும் நம்மள விட்டு போகாம பாத்துக்கணும். ஆமா கிரிஜா, இது நாம பண்ணலன்னா நம்மளோட இவ்வளவு வருஷ போராட்டத்துக்கு எந்த அர்த்தமும் இல்லாம போயிடும். யாருங்க? தெரியல கிரிஜா, ஏதோ ஒரு புது நம்பர்ல இருந்து வருது. ஸ்பீக்கர்ல போட்டு பேசுங்க. ஹலோ, சம்பத் சாரா? ஆமா, நீங்க யாரு? சார், நான் குணாவோட ஆள் குமார் பேசுறேன். குணானனை அசிஸ்டன்ட் கமிஷனர் ஈஸ்வரி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. போர்ஜரி டாக்குமெண்ட்லாம் ஈஸ்வரி கிட்ட மாட்டிக்கிச்சு. இதை சொல்றதுக்காக தான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். நீங்க ஈஸ்வரி கிட்ட மாட்டிக்காதீங்க, நான் போனை வச்சிடறேன். ஐயோ, எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துருச்சு. இதுக்கப்புறமும் யாரையும் விட்டு வைக்க கூடாதுங்க. அந்த ஈஸ்வரி, அழகு, வசுந்தரா எல்லாரையும் கொன்னுடணும். கிரிஜா, இப்பவே நான் போய் லாயரை பார்த்துட்டு வரேன். நீ நம்ம பசங்களை இறக்கி என்ன சரிடா? நான் கிளம்புறேன், நீ பாத்துக்க. சின்னையா, உனக்கு எத்தனை தடவை சொல்லுவாங்க? என் பின்னாடி எதுக்கு நீ வந்துட்டு இருக்க? சின்னையா, சின்னையா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. கோவப்படாதீங்க. ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க. எதுக்கு இப்ப நீ என்னைய தடுக்கிற? என்னைய போக விடு, நான் எங்கேயோ போறேன். சின்னையா, நான் பண்ணது தப்புதான். அத நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நான் ஒரு மருமகளா என் அத்தைய காப்பாத்த நினைச்சது சரினாலும் ஒரு வைஃபா உங்ககிட்ட நான் இந்த உண்மையை மறைச்சிருக்க கூடாது. இத நான் உங்ககிட்ட சொல்லிருக்கணும். உங்க அனுமதியோட தாமரைய நான் நடிக்க வச்சிருக்கணும். அத செய்யாம விட்டது என்னோட தப்பு தான் சின்னையா. அதுக்காக நீங்க எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க. ஆனா தயவு செஞ்சு உங்களை நீங்களே தண்டிச்சுக்காதீங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சின்னையா, ப்ளீஸ். சின்னையா, நான் சத்தியமா சொல்றேன், இந்த தப்புக்கான தண்டனையை நான் ஏத்துக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் செய்ய வேண்டிய கடமையை என்ன செய்ய விடுங்க. எனக்கு அத்தையை காப்பாத்த வேண்டிய கடமையும் அவங்களை குணப்படுத்த வேண்டிய கடமையும் இருக்கு. இதோட இல்லாம கிரிஜாவையும் சம்பத்தையும் நான் கூடிய சீக்கிரத்துல தகுந்த ஆதாரத்தோட அரெஸ்ட் பண்ணி நிரந்தரமா உள்ள தள்ளிடுவேன். அது வரைக்கும் உங்க வைஃபா இருக்கிறதுக்கு எனக்கு பெர்மிஷன் கொடுங்க சின்னையா. நான் பண்ண தப்ப மன்னிச்சிடுங்க. நான் உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன ஈசு, நீ போய் என் கால்ல எல்லாம் விழுந்துக்கிட்டு என்ன மன்னிச்சிடுங்க சின்னையா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. என்ன ஈசு, நீதான் என்ன மன்னிக்கணும். அம்மாவையும் என்னையும் ஏதோ உன் வயிற்றுல வளர்ற குழந்தைகளை காப்பாத்துறதுக்காகத்தான் இவ்வளவு பெரிய விஷயத்த நீ துணிஞ்சு தைரியமா பண்ணிருக்க. ஆனா இவங்க என்கிட்ட கர்ப்பம் களைஞ்சு போச்சு இவங்க சொல்லும் போது நான் நம்பல. ஆனா நேர்ல பார்த்தப்போ என் மனசு நொறுங்கிருச்சு. அதனாலதான் ஈசு, அதனாலதான் நான் கோபத்துல என்ன மன்னிச்சிரு. சின்னையா, அழாதீங்க. நீங்க அழாதீங்க, அழாதீங்க சின்னையா. அக்காவை மன்னிச்ச மாதிரி என்னையும் மன்னிச்சிடுங்க சின்னையா. நான் ஈஸ்வரி அக்கா மாதிரி மத்தவங்க கிட்ட நினைச்சாலும் உங்களை நான் என் அண்ணனா தான் நினைச்சேன். இருந்தாலும் என்னால நீங்க மனசு புண்பட்டிருந்தீங்கன்னா அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இல்லங்க, இல்ல, நீங்க என்கிட்ட மன்னிப்பு எல்லாம் கேட்க தேவையில்லை. நான் தான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நீங்களும் ஈஸ்வரியும் சேர்ந்து
எவ்வளவு தடவை என் அம்மாவோட உயிரை காப்பாத்திருக்கீங்க. அதெல்லாம் யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு நான் தான் கோயில் கட்டி கும்பிடணும். சின்னையா, சம்பத் குணாங்கிறவனை வச்சு ஃபோர்ஜரி டாக்குமெண்ட் ரெடி பண்ணான்ல, அவனை நான் அரெஸ்ட் பண்ணிட்டேன். அவன் மூலமா சம்பத்தையும் கிரிஜாவையும் கூடிய சீக்கிரம் அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளிடுவேன். நீங்க அந்த கிரிஜா கிட்டயும் சம்பத் கிட்டயும் எந்த பிரச்சனையும் வச்சுக்காதீங்க. நான் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்துடுறேன். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். கூடிய சீக்கிரத்துல எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிரும். சரி சார். தாமரை, நீயும் கிளம்பு. சரிக்கா.